அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. அவர் கேட்டாரு, சந்திக்க அனுமதிச்சிருக்காங்க, சந்திக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் பரந்தூர் சென்றது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். ஆனால் அது ஜனநாயகத்தையே அழிக்கின்ற முயற்சி என்பதால் இந்த நாட்டினுடைய கோடானு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் 76 நெருக்கடி காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள். இதைவிட அதிகமான படுகொலைகளும் கொள்ளைகளும் இதற்கு முந்தைய அரசு இருந்த காலத்திலும் நடைபெற்றன. காவல்துறை கண்விழிப்போடு இருந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் 6 மணி நேரம் 7 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. அவர் கேட்டாரு, சந்திக்க அனுமதிச்சிருக்காங்க, சந்திக்கிறார்கள். மத்திய அரசு மாநில அரசை திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு கட்டத்திலும் கொடுக்காமல் அவர்கள் திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கு. ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியாகி ஒரே நாடு, ஒரே கொடி, ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் புல்டோசர் வைத்து நசுக்குவதைப் போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தினுடைய தாத்பரியங்களுக்கே விரோதமாக இந்த அரசு, நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்த போது காஷ்மீர் பிரச்சனை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.